உம்மா மகனுக்கு நல்ல பொண்ணு தேடுறாங்க, தாத்தா தம்பிமார்களுக்கு நல்ல பொண்ணு முடிக்கணும்னு சொல்லி நல்ல பொண்ணு தேடுறாங்க. அதே மாதிரி இன்றைய இளைஞர்கள் கூட பேசினா கேட்கிறாங்க, நல்ல பொண்ணு ஒன்று வேணும், நல்ல பொண்ணு ஒன்று வேணும். நல்லது கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனா நல்லதை தேடுறதை விட நல்லமில்லாததை கண்டு கொள்ற அறிவு உங்களுக்கு இருக்கும்னு சொன்னா நல்லதல்லாத மத்ததெல்லாம் நல்லதுதான், ஹராம் அல்லாத மத்ததெல்லாம் ஹலால் தான். அதே மாதிரி நல்லமில்லாத பெண்களை கண்டு கொள்ள தெரியணும். பாக்குறதுக்கு நல்ல பசந்தா இருக்கும், அழகா இருக்கும், பணமும் இருக்கும். ஆனா அவர்களிடம் நாங்க மறுக்கணுமோ வெறுக்கணுமோ அதை கண்டா அதில் இருந்து ஒதுங்கிக்கோங்க. நல்லமில்லாத பெண்கள், திருமணம் முடிக்க தகுதியற்ற பெண்கள், டக்குனு கண்டா விளங்கி கொள்ளையிலும் 3 விதமான பெண்கள். ஒன்று, வீண் விரயம் செய்யும் பெண்கள், ஷைத்தானுடைய கூட்டாளி. 2வது, சுத்தமில்லாத பெண்கள், 50%, 50% ஈமான் இல்லாத பெண்கள். 3வது, வெக்கமில்லாத பெண்கள். இந்த 3 பெண்களை கண்டுகொள்ளவும் லேசி, தவிர்த்து கொள்ளணும். தாய்மார்களே, சகோதரர்களே, வீண் விரயம் செய்யும் பெண். ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன். ஒரு மகனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பொண்ணு பேசி எல்லாம் முடிஞ்சு நிச்சயமும் செஞ்சாச்சு. பேசி எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த பேசப்பட்ட அந்த புள்ள ஒரு 3-4 ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கு, சாப்பாடு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல இந்த பொடி என்ன உம்மம்மா இவங்க அந்த பொண்ணை அதிகமாக என்ன செய்யறது, பாக்குறது, ரசிக்கிறது, என் பேரனை முடிக்க போற புள்ளன்றதுனால கவனிக்கிறது. அந்த வந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் இந்த புள்ளிட்ட ஒரு குணம் ஒன்று இருக்கும், என்ன சாப்பிட்ட சாப்பாட்டை பேலன்ஸ் வைக்கிறது. இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கு, ஃபேஷன். கல்யாண வீட்டுல போயிட்டு சாப்பிட்டுட்டு அது கொஞ்சம் பேலன்ஸ் வைக்கிறது. அதே மாதிரி வட்டலாப்பத்தை திண்டிட்டு அதை கொஞ்சம் பேலன்ஸ் வைக்கிறது. குடிக்கிற ட்ரிங்க்ஸை கொஞ்சம் பேலன்ஸ் வைக்கிறது. சாப்பிடுற ஸ்வீட் ஒரு திண்டு கடிச்சிட்டு பேலன்ஸ் வைக்கிறது. இந்த சாப்பிட்றத முழுசா சாப்பிடாம மீய வைக்கிற பழக்கம். இவங்க இதை கொஞ்சம் கவனிச்சு இருந்துட்டு இந்த புள்ளிட்ட கேட்டிக்கிறாங்க. ஒரு தடவை, நீங்க என்னமா சாப்பிடுறீங்களா, உங்களுக்கு என்ன சரி உடம்புக்கு செய்யுதா, உடம்புல வருத்தம் நீக்குதா, நோயான்னு கேட்டா இல்ல நல்லா தான் இருக்கு. அதாவது சாப்பாட்டை பேலன்ஸ் வைக்கிற பழக்கம் இருக்கு. இவங்களும் சொல்லிக்கிறாங்க, முழுசா சாப்பிடுங்களேமா, எல்லாத்தையும் சாப்பிடுங்களேன் போக்கலையும். அந்த புள்ள அதுக்கு சரியான ஒரு பதில் என்ன செஞ்சில்ல, அதுக்கு சரியான ஒரு பரிகாரம் அட்வைஸுக்கு எடுத்துங்க. இந்த உம்மா இந்த புள்ள இந்த மீய வைக்கிற சாப்பாடு மீய வைக்கிற இந்த பழக்கத்தை பார்த்துட்டு வீட்டுல வந்துட்டு சொல்லிட்டா, மகள் என் பேரனை இவளுக்கு முடிச்சு கொடுக்காது. இப்ப மகளுக்கு என்ன செய்யறேன்னு விளங்குது இல்ல, இல்லம்மா பேசியாச்சு கதைச்சாச்சு. மகன் டீம் சொல்லி பேரன் டீம் சொல்லிட்டா, மகன் இந்த புள்ளைய முடிக்காது. வீட்டுல பெரிய யோசனையாக இருக்குது. மகன் போயிட்டு கேட்கிறாரு, வாப்பாட்டா வாப்பா உமாவும் முடிங்கன்றாங்க. எனக்கும் அந்த புள்ளைய முடிக்கிறதுல ஒரு விருப்பமிக்கு, உம்மா முடிக்க வானாம்னு சொல்றாங்க. பாப்பா சொல்லிட்டாரு, உங்களோட உமாவை அழகா வளர்த்து தந்தனால தான் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன், நீ இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கிறாய். உங்களோட உமாவை வளர்த்த உம்மம்மா என்னத்த சொல்றாங்களோ அதை கேளு வாப்பா. அதனால நான் அந்த திருமணத்தை முடிக்கல. இன்றைக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக அழகான முறையில வீண் விரயம் இல்லாத வாழ்க்கையோடு மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷமாக வாழ்ற ஒருவர் அவருடைய திருமண வாழ்க்கையை பத்தி சொல்றாரு. 2வது விஷயம் தான் வீண் விரயம் செய்யற பெண்களை முடிக்க கூடாது, கண்டாலும் ஒதுங்கிக்கோங்க. 2வது விஷயம் தான் சுத்தம் இல்லாத பெண்கள். அசுத்தமானது அதிகமாக போட்டு தன்னை சுத்தம் செய்யற பெண்களை கண்டா நீங்க ஒதுங்கிக்கோ. 3க்கும் மேற்பட்ட அழகு சாதனங்களை அதிகமாக யூஸ் பண்ற பெண்கள் கட்டாயம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சிலிங் போகணும். நல்ல ஒரு இடத்துல போயிட்டு தன்னை பத்தி என்ன செய்யணும், மனசுட்டு பேசி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சிலிங் ஒன்று கட்டாயம் போகணும். சில வீடுகள்ல பாப்பீங்க, பாத்ரூம்ல இருக்கும் போத்தலாக பார்மசி மாதிரி அவ்வளவு கிரீம் 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 இது அவ்வளத்தையும் பூசுற பழக்கம். இந்த அளவுக்கு அதிகமாக அலங்கரிக்கும் பெண்களை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, எல்லாரும் என்னைய பாக்குறாங்க, எல்லாரும் என்னைய பாக்குறாங்க, எல்லாரும் என்னைய பாக்குறாங்கன்னு ஒரு கெட்டெண்ணம், தப்பெண்ணம் மார்க்கத்தில் இருக்கேன். தன் பக்கம் சாய்ப்பால் பிறர் பக்கம் சாய்வாள். மோசமான நடத்தையுள்ள பெண்களுடன் எழுப்பாட்டப்படுவாள். நரகவாதி பெண், சுத்தம் இல்லாத பெண், ஈமான் இல்லாத பெண், தன் அசிங்கமாக அருவறுப்பான முறையில் என்ன செய்வாங்க, சுத்தி கொள்வாங்க. கிளாஸ் போற புள்ளையில கண்டா டக்குன்னு விளங்கும், ஒரு பாடசாலைக்கு போற புள்ளையில கண்டா டக்குன்னு விளங்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வார புள்ளையில கண்டா டக்குன்னு விளங்கும். இதே மாதிரி பல திருமணங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கேன், இடைநிறுத்தப்பட்டிருக்கேன். எல்லாம் பேசியாச்சு. அந்த புள்ளைட ஆடையில நடத்தையில அந்த புள்ளைட்ட ஒரு சுத்தம்னு நினைச்சு கொண்டு தன்னை அசுத்தமாக அலங்கரிச்சிக்கிறத கொண்டு அந்த விஷயங்கள் என்ன செய்யப்பட்டிக்கு, நிறுத்தப்பட்டிக்கு. சில பிள்ளைகள் கிளாஸ் போக்குள்ள தலைக்கு சுத்துவாங்க, கூதல் காய்ச்சலுக்கு சுத்துற மாதிரி ஸ்காஃப சுத்துன்னு சுத்தி இருக்கும். ஆண்களே இளைஞர்களே கண்டா துவா ஓதிக்கோங்க. இது மனநோயால பாதிக்கப்பட்டது. தான் பசந்தாகிறதுக்கு பல பேர் தன்னை பாக்குறதுக்காக இருக்கும். சிம்பிளாக வெளியே போற சில புள்ளைகளை காணுவீங்க, அழகான முறையில் நடந்து கொண்ட சில புள்ளைகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் கண்டுகொள்வீங்க. அதே மாதிரி தான் 3வது வெக்கம் இல்லாத பெண்கள். வெக்கம் இல்லாத பெண்களை
கண்டு கொள்ளலாம். உங்களுக்கு சில ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நானாட கல்யாணத்துக்கு புறத்தான் எங்களோட மகளை முடிச்சு கொடுப்போம்னு சொல்லி நானாக்கு ஒரு டேட் போட்டு கிட்டத்தட்ட 6 மாசத்துல மகளுக்கு ஒரு திருமண டேட்டை போட்டாங்க. அந்த நானாட கல்யாணம் நடந்ததை பார்த்ததோட குடும்பத்துக்கு விளங்கிட்டு பொண்ணு எடுக்க போன மாப்பிள்ளை வீட்டுக்கு விளங்கிட்டு இந்த நானாட வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன்ல நடந்த வெக்கமில்லாதது பார்த்து முடிவு செஞ்சிட்டாங்க, இந்த குடும்பத்துக்கு என்ன மகனை என்ன புள்ளைய கொடுக்கறல. ஏன் அந்த திருமணத்திலேயே வெக்கம்ன்றது சுத்தமாக இல்லாம இருந்துச்சு. ஆகவே என்ன செஞ்சிட்டாங்க, வெக்கம் இல்லாததை டக்குன்னு கண்டு கொள்ளையிலும். சில கிளாஸஸுக்கு வரக்கூடிய பிள்ளைகள், சில ப்ரோக்ராம்ஸ்க்கு போகக்கூடிய சில பிள்ளைகள் பேசுறது, கதைச்சு சிரிச்சா சிரிக்கிறது, இழிச்சா இழிக்கிறன்ற சில பொம்பளை பிள்ளைல காணுங்க. ஆண்களே பேச போக சந்தோஷமாக அந்த இளம் வயசுல சில பொம்பளை பிள்ளைகள் அழகா சிரிச்சு குழஞ்சி பேசும் பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்கும். அதை மட்டும் என்ன செஞ்சு கூடாது, வீட்டுக்குள்ள எடுத்துடக்கூடாது, அதை சொந்தமாக்கி கொள்ள கூடாது, அதை லைஃப் பார்ட்னர் ஆக்கி கொள்ள கூடாது. ஒதுங்கிக்கோங்க. வெக்கம் இல்லாத பெண்களை கண்டா ஒதுங்கி.